வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஒரு ஃப்ளாட் நோட்டில் முடிவடைந்திருக்கிறது. 25,493.95 பட் ரெக்கரிங் ஃப்ரம் இன்ட்ராடே லோன் சொல்லலாம். அண்டு மிக்ஸ்டு ஒரு செக்டார் கியூஸ் இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி 50 வந்து எர்லி கெயின்ஸ் காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னையோட ஹையை டச் பண்ணிடுது 25,572.95. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விழுந்து அந்த வீழ்ச்சியிலிருந்து ஒரு 12 காலுக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது 25,400. அதிலிருந்து ரெக்கவர் ஆகி ஒரு 100 புள்ளிகள் ரெக்கவர் ஆகி 24,493 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிவடைந்திருக்குதோ நம்ம அதை பார்க்கணும். ஸோ மேலும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு எண்டட் ஹையர் அட் 61,187. இன்றைக்கி மெயினாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த கெயின் வந்து ஓரளவுக்கு நிற்க முடிஞ்சது. மறுபுறம் HDFC பேங்க் ஒரு ட்ராக் த இண்டெக்ஸ் லோவர்னு சொல்லலாம். இன்றைய தினம் அட்வான்சஸ் 1352, டிக்ளைன்ஸ் 1130. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ரிமைன் பாசிட்டிவாக தான் இருக்கிறது. இந்த கடந்த 4 நாட்களாக மார்க்கெட் பிரெத் இஸ் பாசிட்டிவ். மேலும் கிட்டத்தட்ட 65 பங்குகள் 52 வீக் ஹையையும் 190 பங்குகள் 52 வீக் லோயையும் அடிஷ்னலி 69 பங்குகள் அப்பர் சர்க்யூட்டையும் 72 பங்குகள் லோவர் சர்க்யூட்டையும் டச் பண்ணி உள்ளது. மேலும் துறைகளை பார்க்கும்போது ஒரு 8 out of 11 செக்டார்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிஞ்சிருக்கு. அதில் ஃபார்மா தான் மேஜர் கெய்னர், அதுதான் நீங்கள் நிறுத்தினது முக்கிய ஒரு நோக்குன்னு சொல்லலாம். தென் PSU பேங்க்ஸ், ஆட்டோமொபைல் இவை எல்லாம் ஏரிய துறைகள் என்று சொல்லலாம். மறுபுறம் மீடியா, FMCG அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஐஷர், BEL, தென் மேக்ஸ் ஹெல்த் ஃபார்மா அண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி காணப்பட்டது. லாஸஸில் பார்த்தோம்னா ட்ரெண்ட், எட்டர்னல், பவர் கிரிட், கோல் இந்தியா அண்ட் டாடா கன்சூமர் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஷைலி இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட ஒரு 2.5% அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு 4.23 பில்லியனுக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஸ்கஃப்லர் இந்தியா ஒரு 2% ஏறி இருக்கு. ஸோ ஒரு 4.4% கெயின் இந்த ப்ரீவியஸ் செஷன் கடந்த 2 நாட்களாக ஏறிக்கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் வந்து பெட்டராக காமிச்சிருக்காங்க. அதுபோல் தேஜாஸ் நெட்வொர்க் வந்து 16.76% இன்னைக்கு ஏறி இருக்கு. அவங்களும் ஒரு வின்னிங் கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளை 5G MIMO ரேடியோஸ், ஸோ அதனால் ஏறி இருக்கு. மறுபுறம் சனோஃபி இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% விழுந்திருக்கு இன்னைக்கு. இயர் ஆன் இயர் ட்ராப் இன் டிசம்பர் குவார்டர் ப்ராஃபிட், அதுதான் வந்து ஒரு முக்கிய ரீசன் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா ஒரு 1935 பாயிண்ட்ஸ் விழுந்து 1,59,210. வெள்ளி 9,216 ரூபாய் குறைந்து 2,59,100. க்ரூட் ஆயில் 141 ரூபாய் குறைந்து 5,848 மணிமாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டெய்லி பொறுத்தவரை பார்த்தோன்னா இண்டோசின் பேங்க், சோலா அண்ட் LNT இது 3லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இந்தியா இஸ்ரேல் ஒப்பந்தப்படி நிறைய கான்ட்ராக்ட் சைன் ஆகி கொண்டிருக்கிறது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்க UPI லிங்க் பேமெண்ட் வந்து 2 பேரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே நிறைய வர இருக்கிறது. நாளை தினம் அதனுடைய இம்பேக்ட் நமக்கு தெரியும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஃபியூச்சர் அண்ட் கேஷுக்கு இன்றைக்கி அந்த ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 141 புள்ளிகள் இருக்குது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் அரௌண்ட் 3% வீழ்ச்சி அடைந்து 13 வந்து ட்ரேட் ஆனது. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் ரொம்ப லோ வால்யூம் 39 லட்சம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் 5 லட்சம் தான் வால்யூம் நடந்திருக்கு. நிஃப்டி பொறுத்தவரை இந்த 25,300 to 25,800 ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு ரேஷியோவை பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் டிவைடட் பை நிஃப்டி ஃபியூச்சர் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 2.3க்கு மேலே இருந்தால் இட் இஸ் ஆன் த புல்லிஷ் மூவ், 2.3க்கு கீழே இருந்ததுன்னா இட் இஸ் ஆன் த பேரிஷ் மூவ். ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லி மூவ்மெண்ட்டை 1 hour 2 hours இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அது நம்ம ட்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.